வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்புல ஒரு ரொமான்டிக் காமெடி படமா வெளிவந்திருக்கிற டியூடு படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் மற்றும் ஹீரோயின் மமிதா பைஜி, இவங்க ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பண்ற ஒரு கம்பெனி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் உன்னை லவ் பண்றேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ப்ரப்போஸ ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் சில நாட்கள் போக ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. தன்னுடைய காதலை ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஹீரோ வரும்போது ஹீரோயின் தான் வேற ஒரு நபரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட காதலை சேர்த்தி வைக்க ஹீரோ என்னென்ன முயற்சிகள் பண்றாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பை நீங்க பாராட்டியாகணும். படத்துல தன்னுடைய நடிப்பு, முக பாவனை, ஆட்டிடியூடு மூலமா தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்திருக்கிறாரு. மேலும் படத்துல லீடா நடிச்ச மமிதா பைஜி ஆகட்டும், ரோகிணி ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆணோட காதல் கதைய வழக்கமான பாணியில சொல்லாம புதுவிதமான ஒரு வழியில இவங்க ஆடியன்ஸுக்கு பிரசன்ட் பண்ண முயற்சித்த விதம் நல்லாவே இருக்குது. படத்துக்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக் பிளே பண்ணிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா, டைம் போறதே தெரியாத அளவுக்கு பல சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பா மூவ் ஆகுது. படத்துல பிரதீப் ரங்கநாதன் பல இடங்கள்ல சிச்சுவேஷன் காமெடி காட்சிகள் பண்ணுவாரு. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. படத்துல ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ஆடியன்ஸுக்கு இவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல இவங்க கையாண்ட விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. அதனாலேயே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பல இடங்கள்ல ஸ்லோனஸை ஏற்படுத்திடுது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர எமோஷன் காட்சிகள் எதுவுமே பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்தவே இல்லை. படத்துல சரத்குமார் வில்லனா இல்ல காமெடியனா அப்படின்னு ஆடியன்ஸுக்கே ஒரு கொஸ்டின் ஏற்படுற அளவுக்கு அவருடைய கதாபாத்திரத்தை சொதப்பி விட்டுருப்பாங்க. இந்த படம் 2K கிட்ஸுங்களுக்கு வேணா செட் ஆகுமே தவிர மற்ற தரப்பு ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம் என்னன்னா, இந்த படத்தோட கதைக்களம் தான். ஏன் சொல்றேன் அப்படிங்கறத இந்த படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப், ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படம். விருப்பப்படுறவங்க பாருங்க, படத்தை தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.